என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க கதைக்குள்ள போலாம். அந்த அழகான சிறு வீடு விழா கோலம் பூண்டு நிற்கிறது. இந்த வீட்டின் இளவரசி என்று கொண்டாடப்படும் மானசாவின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக தான் வண்ண விளக்குகளில் குளித்து நிற்கிறது வீடு. அதைவிட மேலாக அவளது அழகில் மயங்கி அவளை மணக்க தங்கள் முதலாளி ருத்ரன் தயாராக வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மானசாவின் அப்பா மாசில்லாமணியும் அம்மா வசந்தியும். இப்படி ஒரு யோசனையை கூறியதே வசந்திதான். தன் கணவரின் மூத்த தாரத்து மகள் அத்விதா வீட்டில் இருக்க அவளது தங்கை மானசாவுக்கு மனம் முடித்து வைப்பதில் குறியாக இருக்கிறார் சித்தி வசந்தி. பெரியவள் மீது அப்பாவுக்கு அன்பு இல்லாமல் இல்லை. அதற்காக முதலில் அவளது திருமணத்தை நடத்தலாம் என்று சொன்னால் அது வசந்தியிடம் ஈடுபடாது என்று அவர் அறிவார். முதல்ல மானசா கல்யாணத்தை ஜாம்னு நடத்திட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா உங்க பொண்ணு கல்யாணத்தையும் நடத்துங்க. நான் என்ன வேண்டானா சொல்ல போறேன்? ஒன்னும் இல்லாட்டியும் அவ என்னுடைய அக்கா பொண்ணு தானே, அந்த பாசம் எனக்கு மட்டும் இல்லாமலா போகும்? ஆனா என்னுடைய மக போய்தான் அடுத்தவ, அதுல எந்த மாற்றமும் இல்ல என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார் வசந்தி. தங்கள் முதலாளி ருத்ரனின் தங்கை ரூபாவின் திருமணத்திற்கு சென்று திரும்பிய அன்றிலிருந்து அம்மாடியோ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அதுவும் இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறது அதிசயம்தான். பேசாம இவருக்கே ஏன் நம்ம மானசாவை கட்டி வச்சிடக்கூடாது என்று சித்தி கேட்க வியப்போடு அவரை பார்த்த அப்பா, நீயே சொல்லிட்ட பெரிய கோடீஸ்வரன், அப்படி இருக்க அவர் எப்படி அவருடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண ஊழியனான என்னுடைய மகளை கட்டிப்பாரு என்று கேள்வி எழுப்ப, நீங்க வேணும்னா ஒரு சாதாரண ஊழியரா இருக்கலாம், ஆனா நம்ம மானசாவை பாத்தீங்கள, அவ ஒரு இளவரசி மாதிரி இருக்கா. அவ அழகுல மயங்கி எத்தனை பேர் பொண்ணு கேட்டு நம்ம வீடு தேடி வந்தாங்க. இந்த அழகு சிலைய பார்த்து உங்க முதலாளி ருத்ரன் மட்டும் மயங்காமலா இருப்பாரு? மானசா பிறந்த நாளுக்கு அவரை வீட்டுக்கு கூப்பிடுங்க என்று யோசனை கூற, அவர் யாருடைய வீட்டுக்கும் அப்படி போக மாட்டாரு, நம்ம வீட்டுக்கு மட்டும் எப்படி வருவாரு என்று கேட்க அவரை முறைத்த சித்தி, வர வழைக்கணும், அதுதான் உங்க சாமர்த்தியம். உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் இருந்தா நீங்க கண்டிப்பா அவரை எப்படியாவது வீட்டுக்கு வரவழைப்பீங்க. நான் வேணும்னா அதுக்கும் சேர்த்தே உங்களுக்கு ஐடியா கொடுக்கறேன். என்ன ஐடியா? நீங்க வேணும்னா இந்த ருத்ரன் தம்பி கிட்ட நம்ம மானசா போட்டோ 1-2 காட்டுங்க, அதுல கண்டிப்பா மயங்கிடுவாரு. அதுக்கப்புறமா அவரு கண்டிப்பா பிறந்த நாளுக்கு வந்துடுவாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்படி போய் என்னுடைய பொண்ணுடைய போட்டோவை பாருங்கன்னு சொல்லி சார் கிட்ட காட்ட முடியும்? நான் அந்த அளவு ஒண்ணும் அவருக்கு நெருக்கமான ஊழியன் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எப்படியாவது மானசாவுடைய பிறந்த நாளுக்கு அந்த ருத்ரன் தம்பியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க, அவ்வளவுதான் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் சித்தி. அவரது பேச்சை மீறினால் தனக்கு இங்கு சாப்பாடு கூட கிடைக்காது என்று அவருக்கு தெரியும். தனக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன் மகள் அத்விதாவை அல்லவா கொடுமைப்படுத்துவாள், அவளுக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டாள். அதை அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காகவே இந்த வேலையை செய்து முடிப்பது என்று அவர் முடிவு செய்தார். பிறந்த நாளும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தன் அலுவலக ஊழியர்களை அழைக்காது ருத்ரனை மட்டும் அழைத்தாலும் அவன் வர தயங்குவான். அதனால் அலுவலக ஊழியர்கள் அனைவரையும் பிறந்த நாள் விழாவுக்கு அழைத்தவர் ருத்ரன் முன்வந்து நின்றார். சொல்லுங்க மாசிலாமணி. சார், என்னுடைய பொண்ணு மானசாவுடைய பிறந்த நாள் இந்த சனிக்கிழமை வருது சார். ஆபீஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன், நீங்களும். அவர் கூறி முடிக்கும் முன், சாரி என்னால வர முடியாது, நான் வெள்ளிக்கிழமை காலையிலேயே இலங்கை புறப்படுறேன், 1 வாரம் கழிச்சுதான் வருவேன் என்று கூறினார். அதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? ஓகே சார் என்றவர் தொங்கி போன தலையோடு வீடு வந்து சேர, என்னங்க ருத்ரன் தம்பி கிட்ட இன்னைக்கு பேசிட்டீங்களா? அவர் வருவாரா? ஆவலாய் கேட்ட வசந்திக்கும் ஆர்வமாய் செவியை தீட்டி அமர்ந்திருக்கும் மானசாவுக்கும் என்ன பதில் சொல்வது? அவர் வெள்ளிக்கிழமை காலையிலேயே இலங்கை போறாராம், 1 வாரம் கழிச்சுதான் வருவாராம் என்று கூற, வசந்தி மானசா இருவரின் முகமும் காற்று போன பலூனானது. அப்புறம் எதுக்குப்பா இந்த ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம்? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க கோபமாக மானசா கூற, இருடி நீ ஏன் அவசரப்படுற என்று கூறிய சித்தி, என்னங்க நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவீங்கல்ல, அத ருத்ரன் தம்பி கவனிக்கிறதுண்டா என்று கேட்டார். இல்ல, எப்பவும் அவர் அதையெல்லாம் கவனிக்க மாட்டாரு, சில சமயங்கள்ல மட்டும்தான் நான் போடுற ஸ்டேட்டஸ் அவர் பாப்பாரு. அப்ப சரி,
இனி எல்லா நாளும் மானசாவுடைய அழகான போட்டோஸ போடுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் அந்த போட்டோவை பார்க்காமலா இருக்க போறாரு. நம்ம பொண்ணுடைய அழகுல மயங்கி இது யாருன்னு கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பாரு பாருங்க. உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதும், அவளுடைய பிறந்த நாள் விழாவுக்காக தான் நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதும், அவருடைய இலங்கை பயணத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு பிறந்த நாளுக்கு வருவாரு பாருங்க. சித்தி உறுதியாக கூற, உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? வியப்போடும் சந்தேகத்தோடும் அப்பா கேட்டார். ஆமா, கருப்பா இருந்தாலும் உங்க பொண்ணு அத்விதா தானே உங்களுக்கு அழகி. என்னடி இப்படி பேசுற? அத்விதாவை விட மானசாதான் அழகின்னு எனக்கு தெரியாதா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நான் கூட அவளை கண்டு காட்டி எப்படி? ஏதோ சும்மா அவ மனச சந்தோஷப்படுத்த, நீ அழகா இருக்க, அழகு தேவதை மாதிரி இருக்க, இந்த ட்ரெஸ்ல இன்னும் சூப்பரா இருக்க, அப்படி இப்படின்னு சொன்னா அது போய் ஒரு குத்தோன்னு குறை சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டபடியே வீட்டிற்குள் நுழைந்த அத்விதாவின் முகம் இருண்டு போனது. அதை கவனித்த அப்பா, அத்வி எங்கம்மா போயிட்டு வர என்று கேட்டார். ஒரு இன்டர்வியூ இருந்ததுப்பா. என்ன ஆச்சு? கிடைக்கல. ஏம்மா? அந்த போஸ் என்கிட்ட வேற எதையோ எதிர்பார்க்கிறான். போடா, நீயும் உன்னுடைய வேலையும் சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்குப்பா, அதுல கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும் என்று கூறியவள் அவளது அறையை நோக்கி நகர, அதுதான் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மகாராணி ஊரை சுத்திட்டு வந்துட்டீங்கல்ல, போங்க போய் டீ போட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு வாங்க என்று கூறிய சித்தி அப்பாவை கோபமாக பார்த்தார். உங்க பொண்ணுக்கு இங்க காசு மரத்துல காய்க்குதுன்னு நினைப்பு. அப்பா காசுக்கு அவ மட்டும்தான் சொந்தக்காரின்னு நினைப்பிருந்தா அத மூட்டை கட்டி வச்சுட்டு சொல்லுங்க என்றார். அதை கேட்டு அத்விதாவுக்கு அழுகையே வந்து விட்டது. நின்று நிதானமாக திரும்பி சித்தியை பார்த்தவள், சித்தி 5 பைசாவை கூட அப்பா கிட்ட இருந்து வாங்காம தான் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் எங்க போனேன்னு கூட அப்பாவுக்கு தெரியல. அப்படி இருக்க அவர் எப்படி எனக்கு காசு கொடுப்பாரு? ஆமடி, ஏதாவது சொன்னா உனக்கு ரோஷம் மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். காலையில வீட்டை விட்டு இறங்கி போன நீ சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்திருக்க. மதிய சாப்பாட்டுக்கு என்ன செஞ்ச? கேன்டீன்ல சாப்பிட்டேன். அந்த காசு அது யாருது? அது கூட அப்பாது இல்ல சித்தி. தாத்தா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கொடுக்கற காசை நான் அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன். அதுல இருந்துதான் நான் எடுத்துட்டு போனேன். ஓ அப்படிங்களா மேடம்? அது உங்க அப்பா காசு இல்லனா அது எங்க அப்பா காசுடி. எனக்கு வலிக்கதான் செய்யும். அவர் உங்களுக்கு மட்டும் இல்ல சித்தி, என்னுடைய அம்மாவுக்கு கூட அப்பாதான், எனக்கும் தாத்தா தான் என்றவள் அறைக்குள் சென்று மறைந்தாள். சில நிமிடங்களில் உடை மாற்றி விட்டு வெளியே வந்தவள் நேராக சமையல் அறைக்குள் சென்றாள். உங்க பொண்ணு இப்படி வாயாடியா இருந்தா எவனும் இவளை கட்டிக்க மாட்டான் சத்தமாக சித்தி கூற, என்ன எவனும் கட்டிக்க வேண்டாம் சித்தி, எனக்கு கல்யாணம்னாலே பிடிக்காது. அதுக்காக காலத்துக்கும் இங்கே உட்கார்ந்து உங்களை கஷ்டப்படுத்துற ஐடியாவும் இல்ல. நல்லா படிச்சிருக்கேன், சீக்கிரமாவே நல்ல வேலை தேடிப்பேன். உங்களையும் சேர்த்தே பாத்துக்கிறேன் சித்தி. நீ ஒண்ணும் பாத்துக்க வேண்டாண்டி. அதுக்கு நான் பெத்த பொண்ணு மானசா இருக்கா, அவ என்ன நல்லாவே பாத்துப்பா. நீ வேணும்னா உன் அப்பாவை மட்டும் பாத்துக்க போதும். அத்விதா அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. மறுநாள் காலை 11 மணி. ரூபா என்டர்பிரைசஸ் என்று பெயர் பதித்திருந்த அந்த நிறுவனத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் போது இந்த வேலை கண்டிப்பாக தனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அத்விதாவின் மனதில் இருந்தது. வரிசையாக வந்து அமர்ந்திருந்தவர்களோடு வந்து அமரும் முன் தன் பேரை பதிவு செய்து கொண்டாள். ரூபா மேம் இப்ப வந்துடுவாங்க, அவங்க வந்ததும் இன்டர்வியூ ஆரம்பிச்சிடும், அவங்க டிராபிக்ல சிக்கி இருக்காங்க என்று ஒரு அழகி வந்து பொதுவாக கூறி சென்றாள். தனக்கு முன் 25 பேருக்கு மேல் இருக்கவே எழுந்து கொண்ட அத்விதா தன் கைப்பையை திறந்து செல்போனை தேடியபடியே வெளியே வரவும் வேகமாகவும் கம்பீரமாகவும் நடந்து உள்ளே நுழைந்த அந்த இளைஞனை பாராது அவனை பலமாக மோதிவிட்டாள். அவள் கையில் இருந்த செல்போனும் அவன் கையில் இருந்த விலை உயர்ந்த செல்போனும் தெரித்து கீழே விழுந்தது. தடுமாறி போனவள் கீழே விழாமல் இருக்க அந்த இளைஞனின் கையை பிடித்துக் கொண்டாள். அவள் கீழே விழுந்து விடாமல் இருக்க அவள் கையை அந்த இளைஞனும் பிடித்து கொண்டாலும், ஹலோ, கண்ணு தெரியுதா இல்லையா? இப்படிதான் வந்து மோதுவீங்களா? கோபமாக கேட்ட அந்த இளைஞனின் கரத்தை சட்டென்று விட்டுவிட்டு தலை உயர்த்தி அவனை பார்த்தவளின் இதழ்கள் வாவ் என்றது. உயரமான கம்பீரமான ஒரு ஆண் அழகன். சாரி சார், தெரியாம நடந்த தவறு என்று கூறிவிட்டு குனிந்து செல்போனை எடுக்க முயல அவள் செல்போனை காலால் தட்டி எறிந்தான் ருத்ரன். அது சுவரில் மோதி கீழே விழுந்து நொறுங்கியது. கோபமாக நிமிர்ந்து அவனை பார்த்தவள், மிஸ்டர், நான் தான் தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அதுக்கப்புறமாவும் தேவையில்லாம இதுக்காக உங்க கோபத்தை ஏன் செல்போன் மேல காட்டுறீங்க? உங்களுக்கு நாகரிகம்னா என்னால தெரியுமா என்று கேட்டாள். அதை செவியில் கூட வாங்கிக் கொள்ளாமல்
குனிந்து அவனது செல்போனை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டான் ருத்ரன். ஆத்திரமும் அழுகையும் மாறி மாறி போட்டி போட தன் செல்போனை நோக்கி நடந்து வந்த அத்விதா குனிந்து அதை கையில் எடுத்தாள். அதன் டிஸ்பிளே சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது. இதற்குள் அலுவலகத்திற்குள் வந்துவிட்ட ருத்ரனின் கோபம் சிறிது தணிந்திருந்தது. சுரேஷ் என்று அழைத்தான். அவன் பின்னாலேயே வேகமாக வந்து கொண்டிருந்த அவனது PA சுரேஷ் பணிவாக அவன் முன்னால் வந்து நின்றான். செக்க கொடுங்க என்று அவன் கையை நீட்ட அவனும் செக்கை எடுத்து கொடுக்க அதில் ஒரு லீஃபில் கையெழுத்திட்டவன், அதுல 10 லட்சம் எழுதி அந்த பொண்ணு கிட்ட கொண்டு போய் கொடுங்க, நான் சாரி சொன்னதா சொல்லுங்க. ஓகே சார் என்று கூறிய சுரேஷ் அத்விதாவை நோக்கி நடந்தான். கண்ணீரோடு உடைந்து போன தன் செல்போனையே பார்த்து கொண்டிருந்த அத்விதாவுக்கு ருத்ரனை கடித்து தின்னும் அளவு கோபம். பணத்திமிரை என்கிட்ட காட்டிட்டு போறான். ஏழைங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அற்பமா போயிட்டோமா? பாவம் தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த செல்போன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் அந்த செல்போன் உடஞ்சிடுச்சுன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? முணுமுணுத்தபடியே அவள் செல்போனோடு வாசலை நோக்கி நடந்தாள். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.